வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம மந்த்லி வைஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாப் 100 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஜனவரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அந்த வீடியோ 2 வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ, சரிங்களா? ஓகே, ஜனவரி மந்த் பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை கூற்றுப்படி, சரிங்களா? சோ அதுல வந்து தனியார் உள்கட்டமைப்பு முதலீட்டில் உலக அளவில் முதல் 5 நாடுகளில் இந்தியாவை எந்த அமைப்பு தரவரிசைப்படுத்தி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்ப டாப் 5ல வந்து யார் இருக்கா? இந்தியா இருக்காங்களாம், சரிங்களா? அது ஒரு வகையான ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான், சரிங்களா? டாப் 5ல இந்தியா இருக்காங்க. அது எந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் சரியான விடை, சரிங்களா? வேர்ல்டு பேங்க். ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரா கூடுதல் இந்த தகவல்னு பார்க்கும்பொழுது உலக வங்கி இந்தியாவை உலக அளவில் முதல் 5 நாடுகளில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் புரியுதுங்களா, தெற்காசியாவில் உள்கட்டமைப்பு முதலீட்டில் புரியுதுங்களா இந்த தனியார் பங்களிப்பு பெறும் மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது, ஓகேங்களா? அப்ப சவுத் ஏசியா, ஓகே, தெற்கு ஆசியாவில் இந்தியா தான் டாப் ரேங்க். வேர்ல்டு வைடா முதல் 5, அதாவது 5வது ரேங்க், முதல் 5 இடங்கள்ல யார் இருக்கா? இந்தியா இருக்கு அப்படிங்கிறதா இந்த வேர்ல்டு பேங்க் கொடுத்த ரிப்போர்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஜனவரி 2026 நடைபெற்ற 86வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு, சரிங்களா? அவைத்தலைவர்கள் மாநாடு, சரிங்களா? ஆபீசர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நடைபெற்றது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேசம் தான் இதுக்கு சரியான விடை, சரிங்களா? லக்னோ உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தோட மாநிலம் வந்து லக்னோ, நமக்கு தெரியும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு நடைபெற்றதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது எத்தனாவது அவைத்தலைவர்கள் மாநாடு அப்படின்னா 86வது அவைத்தலைவர்கள் மாநாடு, ஓகேங்களா? இங்க பாருங்க, 86வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்றது, சரிங்களா? இது வந்து உத்தரப்பிரதேசம் லக்னோவில் அமைந்துள்ள உத்தரப்பிரதேச சட்டமன்றம், சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு பேர் தான் விதான் சபான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ அதாவது விதான் சபா, விதான் பரிஷத்னு 2 இருக்குது, சரிங்களா? விதான் பரிஷத். விதான் பரிஷத் அப்படின்னா அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. என்னது? அப்பர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், ஓகே. விதான் சபா அப்படின்னா லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இம்மாநாட்டை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் தொடங்கி வைத்தார், ஓகேங்களா? இப்ப உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க, அவங்க தான் ஆனந்திபென் பட்டேல். அவங்க தான் வந்து இந்த ஆபீசர் மாநாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மக்களவை சபாநாயகர் வந்து யாருன்னா திரு ஓம் பிர்லா, சரிங்களா? இந்த திரு ஓம் பிர்லா அப்படிங்கிறவங்க வந்து எத்தனாவது மக்களவை சபாநாயகர்னா 18வது மக்களவை சபாநாயகர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2024 லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. இது வந்து 18th லோக்சபா எலெக்ஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? 18வது மக்களவை தேர்தல் வந்து 2024 நடந்துச்சு. அது மூலமா செலக்ட் ஆன ஸ்பீக்கர், சரிங்களா? அந்த சபாநாயகர் யார் அப்படின்னா திரு ஓம் பிர்லா அப்படிங்கிறது கூடுதல் தகவல், சரிங்களா? ஓகே. சட்டமன்ற செயல்பாடுகளை வலுப்படுத்துதல், நியாயத்தன்மை, பொறுப்புடைமை மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவை இம்மாநாட்டின் கருப்பொருட்களாக அமைந்திருக்கின்றன, சரிங்களா? அதாவது அந்த ஆபீசர் மாநாட்டோடைய தீம், நோக்கம் என்ன அப்படின்னா, சரிங்களா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடக்குது அப்படின்னா அந்த சட்டசபைக்கு வந்து பொறுப்பு யாரா? சபாநாயகர். சபாநாயகர் என்னதான் ஆளுங்கட்சி சார்ந்தவரா இருந்தாலும் கூட அங்கு எல்லா கட்சிக்காரங்களும் எம்எல்ஏ இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு நபராக தான் அங்க செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றீங்க? அவன் சட்டமன்ற செயல்பாடுகளை இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், சரிங்களா? எப்படி நியாயமா பொறுப்புணர்வோட நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி டெக்னிக்கல் டிசைன் எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட தீம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல சட்டமன்ற செயல்முறைகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், சட்டமன்ற உறுப்பினர்களின் திறனை மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாம பொறுப்புடைமை ஆகியவை இம்மாநாட்டின் முக்கிய கவன பகுதிகளாக இருக்கு, சரிங்களா? அப்ப எம்எல்ஏ வந்து இன்னும் எப்படி நாலேஜபிளா இருக்கலாம், எப்படி ஏஐ டூல்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப்டா நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி சட்டசபையில நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான தீமா இருந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசம் வந்து இந்த மாநாட்டை வந்து 4வது முறையா நடத்திருக்காங்க. எத்தனை முறை? 4வது முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்த அகில இந்திய ஆபீசர் மாநாட்டை வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 4வது முறை நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 61, 85, அப்புறம் 2015 ஆண்டுகள்ல வந்து
உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. இப்ப 2026 நடந்திருக்குங்கிறது கூடுதல் தகவல். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பாப்போமா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, முதலாவது ஜனநாயக மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாடு IICDEM அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப அதுக்கான அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரிவேஷன் தான் அது. ஓகே, ஸோ அப்ப அதுக்கான அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த எந்த அமைப்பு ஏற்பாடு செய்தது, அந்த மாநாட்டை வந்து எந்த அமைப்புக்கு இது பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், எலெக்ஷன் கமிஷன் தான். சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த மாநாட்டை எடுத்து நடத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஜனநாயக மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாடு எங்க நடத்தினாங்க அப்படின்னா என்னது பாருங்க, புதுடெல்லியில பாரத் மண்டபத்துல தான் வந்து என்ன பண்ணாங்க, இது எடுத்து நடத்தினாங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் எடுத்து நடத்துனது டெல்லியில பாரத் மண்டபத்துல எடுத்து நடத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது உலக அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலக அளவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஜனநாயக மாநாடு. சரிங்களா? அதாவது எலெக்ஷன் பேஸ் பண்ணி நடத்தின மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ்ல இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். சரிங்களா? இதுல நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையர், சரிங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா திரு ஞானேஷ்குமார். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரு ஞானேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா 26வது இந்திய தேர்தல் தலைமை ஆணையர். சரிங்களா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்னு சொல்லுவாங்க. ஸோ 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் இந்தியாவுக்கு அப்படின்னா திரு ஞானேஷ்குமார். அவரு என்ன பண்றாரு, அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது 2 எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா டாக்டர் சுக்வீர் சிங் சந்த் மற்றும் டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோரோட இணைந்து இந்த நிகழ்வை வந்து இவங்க என்ன பண்றாங்க, தொடங்கி வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறது யாரு, எலெக்ஷன் கமிஷன். அப்ப எலெக்ஷன் கமிஷனர் கண்டிப்பா வருவாரா இல்லையா? அப்ப நார்மலா இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் புரியுதுங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒண்ணு இருக்காங்க, 2 வந்து எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க, 5 வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்னு இருக்காங்க. இதான் அதனோட ஸ்ட்ரக்சர் பாடி. சரிங்களா இல்லையா? ஒரு என்ன சொல்லிருக்காங்க, ஒரு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர், 2 வந்து தேர்தல் ஆணையர், 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா துணை தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க. இதுல வந்து அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பாடி வந்து உருவாக்கி இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுல ஒரு நபர் ஞானேஷ்குமார் சொல்லிட்டேன், அது கீழே உள்ள 2 பேரை சொல்லிட்டேன். அதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2024 மக்களவை தேர்தல் எத்தனாவது தேர்தல், 18வது தேர்தல். சரிங்களா? 18வது லோக்சபா எலெக்ஷன். அதை அடிப்படையாக கொண்டு இந்தியா டிசைட்ஸ், இந்தியா முடிவெடுக்கிறது என்ற ஆவணப்பட தொடர் வந்து மாநாட்டின் முதல் நாளில் திரடப்பட்டுள்ளது. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வந்து என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க, லான்ச் பண்றாங்க. அந்த படத்துக்கு பேர் என்னன்னா இந்தியா டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதுல இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 25, 1950 அன்று நிறுவப்பட்ட ஒரு என்னது ஒரு அமைப்புங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நிரந்தரமான அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப எலெக்ஷன் கமிஷனுங்கிறது 1950 ஜனவரி 25. நமக்கு தெரியும் நேஷனல் ஓட்டர்ஸ் டேங்கிறது என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? ஓட்டர்ஸ் டேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 25ன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். இப்ப அந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னா டெல்லியில இருக்கு. இதுக்கு பேர் தான் நிர்வாசன் சதன். நிர்வாசன் சதன். இந்த நிர்வாசன் சதன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது தேர்தல் ஆணையத்துடைய தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ். சரிங்களா? அப்ப நிர்வாசன் அப்படின்னா என்னது, அதாவது எலெக்ஷன், சதன் என்றால் ஹோம், தேர்தல் இல்லம். அப்ப நிர்வாசன் என்றால் எலெக்ஷன், தேர்தல், சதன் என்றால் ஹோம். சரிங்களா? அப்ப தேர்தல் இல்லம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் நிர்வாசன் சதன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஏரியா. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து வந்து பாருங்க, தேசிய ஜவுளி அமைச்சர்கள் மாநாடு. தேசிய ஜவுளி அமைச்சர்கள் மாநாடு 2026 எந்த இடத்தில் மற்றும் எந்த தேதியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது கவுகாத்தி, அசாம், ஜனவரி 8ல இருந்து ஜனவரி 9 வரைக்கும் சரிங்களா, இந்த 2026 ஆண்டுல வந்து நடந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்கீங்க. இதுதான் ஆன்சர். ஓகே, அப்ப அதுக்கான விளக்கங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன கருப்பொருட்கள்ல வந்து என்னது இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவின் ஜவுளி வளர்ச்சி, பாரம்பரியம் மற்றும் இது புதுமையை நெய்தல், சரிங்களா, என்ற ஒரு கருப்பொருள் தான்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய அந்த தீம்ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாநாடு வந்து 2 நாள் நடந்திருக்கு. ஜவுளி அமைச்சகம், சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்னு சொல்றோம் தெரியுமா, அவங்க தான் எடுத்து நடத்திருக்காங்க. அசாம் மாநிலத்துடைய ஒத்துழைப்போடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை அந்த அமைச்சகம் தான் இதை எடுத்து நடத்திருக்கு. இந்த நிகழ்வின் போது இந்தியாவில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த விதமான பட்டு கிடைக்குது, ஜவுளி கிடைக்குது அப்படின்னு சொல்லி மேப் பேஸ் பண்ணி எந்தெந்த ஜவுளி கிடைக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவின் ஜவுளி வரைபடம் மாநில தொகுப்பு 2025 அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? இதுல அதிக ஆற்றல் கொண்ட 100 மாவட்டங்கள், சரிங்களா, அதிக ஆற்றல் கொண்ட 100 மாவட்டங்கள் அப்படின்னா என்ன பண்றாங்க, உலகளாவிய ஏற்றுமதி முன்னோடிகளாகவும், சரிங்களா, 100 வளர்ச்சிக்கு முன்னுரிமை பெறும் மாவட்டங்களை பிறகு தற்சார்பு மையங்களாகவும் மற்றும் மாற்றும் நோக்கில் மாவட்டம் சார்ந்த ஜவுளி மாற்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 வகையான தீமை வந்து கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஃபங்க்ஷன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவுளி அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்தம் 28 மாநிலங்களோட 28 மாநிலங்கள்ல மொத்தம் 15 மாநிலங்களுடன் புரிந்துணர்வு தளங்கள், சரிங்களா, MOU வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜனவரி 8 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லி. சரிங்களா? அந்த தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு டெல்லியில தான் நடந்திருக்குங்கிறது ஒரு தகவல். ஓகேங்களா? சோ இதுல அதனுடைய என்ன விஷயங்கள் வந்து பண்றாங்கன்னா பாருங்க, ஜனநாயக மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த இந்திய சர்வதேச மாநாடு. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா இல்லையா? ஆமா, அந்த மீட்டிங்ல சரிங்களா இதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஜனநாயக மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த இந்திய சர்வதேச மாநாடுக்கான ஏற்பாடுகள் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் செய்யப்பட்டது. அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது டெல்லியில தான். அப்ப அந்த தேர்தல் ஆணையர்களுடைய மீட்டிங் மாநாடு நடந்தது டெல்லியில தான். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நடந்திருக்கு. சரிங்களா? அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எங்கன்னா அதே புது டெல்லியில பாரத் மண்டபத்துல தான் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார், மற்ற தேர்தல் ஆணையர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சுக்வீர் சந்த் சிங், டாக்டர் விவேக் ஜோஷி அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின், பிப்ரவரி 15 முதல் 20 2026 வரை நடைபெற்றிருக்கும் AI இம்பாக்ட் சப்மிட், சரிங்களா இல்லையா? ஆமா, செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு எந்த நாடு தொகுத்து வழங்கும், இது வழங்குகிறது, சரிங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஆன்சர். சரிங்களா? அப்ப இந்தியா தான் எடுத்து நடத்துது. எந்த இடத்துல எடுத்து நடத்துது அப்படின்னா டெல்லியில எடுத்து நடத்துறாங்க. சரிங்களா? புது டெல்லியில உள்ள, சரிங்களா, அங்க வந்து நடத்துறாங்க. இதனுடைய தீம்னு பார்க்கும் பொழுது முக்கியமான நோக்கம்னு பார்க்கும் பொழுது அனைவரையும் உள்ளடக்கிய பொறுப்புணர்வு மிக்க மீள்திறன் கொண்ட செயற்கை நுண்ணறிவின், சரிங்களா, எதிர்காலத்தை வடிவமைப்பதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். எல்லாரையும் உள்ளடக்கணும், அது பொறுப்புணர்வோட இருக்கணும். சரிங்களா? மிக்க மற்றும் மீள்திறன் மிக்க கொண்ட செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. சரிங்களா இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் உள்ளடக்கிய பொறுப்பான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நோக்கத்துல செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு பயன்படுவதையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஊக்குவிப்பதையும் உறுதி செய்யும் வகையில தான் மக்கள், பூமி, முன்னேற்றம் ஆகிய 3 வழிகாட்டும் கொள்கைகளின் அடிப்படையில் இது அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த தீம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு அதன் தாக்கமும் குறித்த ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு ரிசர்ச், இந்த சிம்போசிசம் அப்படிங்கிறது வந்து அங்க வந்து நடந்திருக்கு. அந்த மாநாட்டுல ஒரு பகுதியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பல்வேறு பகுதிகள் பல்வேறு நாடுகள் இருந்து வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச், சரிங்களா, அதை வந்து என்ன பண்றீங்க அங்க சப்மிட் பண்றாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து வந்து பாருங்க, ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் சபையின் 7வது அமர்வு UNEA 7 7வது அமர்வு எங்கே மற்றும் எப்போது நடைபெற்றது? சரிங்களா? நைரோபி, கென்யா. சரிங்களா? டிசம்பர் 2025 நடைபெற்றது. சரிங்களா? நைரோபியில, கென்யாங்கிற நாட்டுல நைரோபின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கதான் டிசம்பர் 2025
ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் சபையின் 7வது அமர்வு. 7வது அமர்வுங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, அப்ப 7வது அமர்வுங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. நைரோபியில் கென்யால தான் வந்து ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் சபையுடைய அந்த திட்டத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அப்ப ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா அதுவும் கென்யா நைரோபியில் தான் இருக்குது. அங்கதான் 7வது மாநாடு நடைபெற்றதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதுல 11 என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி சம்பந்தமான ப்ரொபோசல் வந்து என்ன பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு மனிதர்களாக நாம் எந்தெந்த விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் மொத்தம் 11 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாநாட்டோடைய முக்கியமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு பூமிக்கான நிலையான தீர்வுகளை முன்னெடுத்தல். சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு பூமிக்கான நிலையான தீர்வுகள் அப்படின்னா எர்த்துல வந்து கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியா எதுவுமே ரொம்ப கண்ட்ரோலா என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட முடியாது. சுற்றுச்சூழலும் பாதுகாக்கணும், டெக்னாலஜி வைஸாவும் டெவலப் ஆகணும், எக்கனாமிக் வைஸாவும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுது இந்த மீட்டிங் வந்து நடக்குது. இதுல 7வது மீட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நைரோபி கென்யாவில் வந்து நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல அமெரிக்கா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அது பாதியிலே விலகிடுச்சு. இந்த மாநாட்டுல இருந்து அமெரிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு, பாதியிலே விலகிடுச்சு. அதனால இந்த மாநாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த UNEA அமர்வு வந்து நெக்ஸ்ட், அதாவது 8வது அமர்வு 8th மீட்டிங் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா ஜமைக்கா நாட்டின் அமைச்சரான மேத்யூ சமாடா அவர்களுடைய தலைமையில் சரிங்களா கென்யாவின் நைரோபியில தான் நடக்க போகுது. சரிங்களா? இப்ப 2025 டிசம்பர்ல நடந்துச்சா, அப்ப அடுத்த மீட்டிங் எப்ப 2027 டிசம்பர்ல நடக்க போகுது. சரிங்களா? அந்த 2027 டிசம்பர், ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாநாடு நடக்குது. அப்ப 2027 டிசம்பர் நடக்கும்பொழுது இது 8வது மாநாடு அதே கென்யா நைரோபியில தான் நடக்க போகுது. யாரு வந்து அதுக்கு தலைமை தாங்கிறான்னா ஜமைக்கா நாடு. அது யாருன்னா அந்த அமைச்சர் வந்து யாருன்னா மேத்யூ சமோடாங்கிறவர் தான் அதுக்கு தலைமை தாங்க போறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இந்திய தலைமை நீதிபதி சரிங்களா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பூட்டான் உச்ச நீதிமன்றத்துடன் கையெழுத்திட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப புதுடெல்லியில் இளம் சட்ட வல்லுநர்களின் பரிமாற்றத்தை எளிதாக்குவதே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். சரிங்களா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் லா படிச்சிருப்பாங்களா இல்லையா? சரிங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட வல்லுநர்களா இருப்பாங்க சின்ன வயசுல. அப்ப அவங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி ஒரு என்ன பண்றாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க டெல்லியில. சரிங்களா? இதுல இந்தியா நாட்டு கூட இங்க பாருங்க பூட்டான் நாட்டை சேர்ந்த 2 சட்ட உதவியாளர்கள் லா கிளர்க்ஸ் சரிங்களா இந்திய உச்ச நீதிமன்றத்தால் 3 மாத காலத்திற்கு நியமிக்கப்படுவார்கள். சரிங்களா? அப்ப பூட்டான் நாட்டை சேர்ந்த 2 லாயர்ஸ் லா கிளர்க்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ற மாதிரி 3 மாசம். வெளிநாட்டுக்காரங்க வந்து பூட்டான் நாடுங்கிறது வெளிநாடு தானே, அவங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப அதுக்கு வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கடா, இந்திய உச்ச நீதிமன்றத்தால் 3 மாத காலம் ஒர்க் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பூட்டான் நாட்டை சேர்ந்த சட்ட வல்லுநர்கள் சரிங்களா அவங்க வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணும் பொழுது இந்தியாவோட ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, இன்னும் எப்படிலாம் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம், ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான். இங்க லேர்ன் பண்ணிட்டு அவங்க நாட்டுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் பாருங்க, பூட்டானிய சட்ட உதவியாளர்கள் இந்திய சட்ட உதவியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை பெறுவார்கள். அப்ப இந்தியாவுல சட்ட உதவியாளர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அதே சம்பளம் தான் அந்த 3 மாத காலங்கள் இந்தியாவில வந்து சட்ட உதவி பெறக்கூடிய என்னது அந்த பூட்டான் நாட்டை சார்ந்த ஜுடிஷியல் கிளர்க்கு என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அப்ப 3 சென்டென்ஸுமே சரிதான், அனைத்து கூற்றுகளும் சரி அப்படிங்கிறதா இதுக்கு வந்து விடை. சரிங்களா? அனைத்து கூற்றுகளும் சரி அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? சோ அப்ப நான் சொன்னது எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? மேல கொடுத்ததுதான் கீழே விளக்கமா இருக்கும், அதனால அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஆமா. சோ இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, நீதித்துறை ஒத்துழைப்பு மற்றும் சட்ட வல்லுநர்கள் பரிமாற்றத்திற்காக நேபாள், பூட்டான், சிங்கப்பூர், இஸ்ரேல், வங்கதேசம், துனிசியா, ஜாம்பியா, மொராக்கா மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுடன் இந்திய உச்ச நீதிமன்றமே இதே போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்தது பூட்டான் நாடு மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளார் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப பூட்டான் நாடு மட்டும் இல்ல, இந்த மற்ற நாடுகளும் சார்ந்த சட்ட வல்லுநர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க. ட்ரைனிங் பீரியட் மாரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு சேலரி. சரிங்களா இல்லையா? அதை ஃபெல்லோஷிப் மாரி. சரிங்களா இல்லையா?
அப்ப அது மட்டும் இல்லாம பூட்டான் வந்து இப்ப 2026 ஜனவரியில வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அடுத்தது ஏப்ரல் 2026ல சரிங்களா 2025ல வந்து நேபாளம் ஆல்ரெடி வந்திருக்கு சரிங்களா. ஏப்ரல் 2025 நேபாள நாட்டில இருந்து சட்ட வல்லுநர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்ப பூட்டான் வந்து ஜனவரி 2026ல வந்திருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2026 ஜனவரி 17 அன்று சாகர் மைத்ரி முன்னெடுப்பின் 5வது பதிப்பிற்காக சரிங்களா 5வது எடிஷனுக்காக SM-5 எந்த கப்பல் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. அப்ப சாகர் மைத்ரி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு, சாகர் மைத்ரி முன்னெடுப்போடைய 5th எடிஷன் 5வது ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. சோ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா INS சரிங்களா. என்னது சாகர் த்னி, சாகர் த்னி, சாகர் மணி, சாகர் துணி அப்படிங்கிறவங்க தான் இந்த கப்பல் தான் அந்த வந்து கொடியசைத்தி இந்த நிகழ்வு மூலமா என்ன பண்ணிருக்காங்க தொடங்கி வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப INS இந்த சாகர் மைத்ரி இந்த முன்னெடுப்பின் 5வது பதிப்பிற்காக INS சாகர் வணி கப்பல் வந்து கொடியசு தொடங்க வைக்கப்பட்டது. எங்க தொடங்கியிருக்காங்கன்னா அங்க கொச்சியில் அமைந்துள்ள தென் கடற்படை தளம் சரிங்களா. அதாவது சதர்ன் நேவல் கமாண்டுங்கிறது எங்க இருக்குதுன்னா கொச்சியில இருக்கு. இது ஒரு கொஸ்டின் சரிங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பர் MP வந்து பாத்தீங்கன்னா திரு ராதா மோகன் சிங்கால் இது தொடங்கி வைக்கப்பட்டது சரிங்களா. INS சக்கரவர்த்தினி என்பது DRDOவின் கடற்படை இயற்பியல் மற்றும் கடலியல் ஆய்வகத்தின் சரிங்களா கீழ் செயல்படும் ஒரு கடலியல் ஆராய்ச்சி கப்பலாகும். அந்த கப்பல்ங்கிறது எதுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு ரிசர்ச் நேவிகேஷன் அப்படின்னா கடற்படை இயற்பியல் மற்றும் கடலியல் ஆய்வகம், நேவல் பிசிக்கல் அண்ட் ஓசியோனோகிராபி லேபரேட்டரி. இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொச்சின்ல தான் இருக்கு. இது எங்க இருக்குன்னா சரியா கொச்சின்ல தான் இருக்கு இது. ஓகே, இப்ப இந்த DRDO அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1958ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்கு, டெல்லியில இருக்கு சரிங்களா. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, INS சாகர் ரத்னி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா சாகர் மைத்ரி என்பது இந்திய கடற்படை மற்றும் DRDO ஆகியவற்றின் ஒரு கூட்டு முயற்சி தான் சாகர் மைத்ரி அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்க மகா சகர் அப்படின்னா என்னன்னா இப்பணியானது பிராந்திய பாதுகாப்பு வளர்ச்சிக்கான இந்தியாவின் பிராந்தியங்கள் தழுவிய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பரஸ்பர மற்றும் முழுமையான முன்னேற்றம் என்னும் தொலைநோக்கு பார்வையுடன் இது ஒத்து போகிறது. ஓகே, ஸோ அதுல இந்த இங்க பாருங்க மைத்ரி என்பதன் விரிவாக்கம் என்னன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கடல்சார் மற்றும் தொடர்புடைய பல்துறை சார்ந்த பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி முன்னெடுப்பு, மெரைன் அண்ட் அலைடு இன்டர் டிசிப்ளினரி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் மைத்ரி. சாகர் மைத்ரி அப்படின்னா என்னது பாருங்க, மகா சாகர்னு சொல்லி அப்ரிவேஷன் சொல்லிட்டேன், மைத்ரின்னு சொல்லி அப்ரிவேஷன் சொல்லிட்டேன். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகர் மைத்ரி அப்படிங்கிற திட்டமானது இந்திய பெருங்கடல் மண்டலத்தை சேர்ந்த 8 நாடுகளுடன் கூட்டுறவை உள்ளடக்கியது சரிங்களா. இந்தியன் ஓஷன் இருக்கா இல்லையா, அதுக்கு தொடர்புடைய 8 நாடுகள் சரிங்களா. அப்ப அந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஓமன், மாலத்தீவ், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, மியான்மர் சரிங்களா. இந்த 8 நாடுகளுக்கு இடையே அந்த கடல் போக்குவரத்து எப்படி மேம்படுத்துவது, எப்படி நாட்டை வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டு ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது யார் எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா DRDOவும் புரியுதுங்களா, DRDOவும் இந்திய கடற்படை தான் எடுத்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க அமித்குமார் மிஸ்ரா இந்தியாவின் அடுத்த தூதராக எந்த நாட்டிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அமித்குமார் மிஸ்ரா சரிங்களா. அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியாங்கிற ஒரு நாடு. ஜார்ஜியாங்கிற நாட்டுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு எம்பசி அம்பாசிடரா வந்து என்ன பண்றாங்க அமித்குமார் மிஸ்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல தர்பங்கா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா அஜித்குமார் மிஸ்ரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சோ இதுல இங்க பாருங்க 2005ஆம் ஆண்டு பிரிவை சார்ந்த IFS அதிகாரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இணை செயலாளருமான முவான் ஃபுயி சாவியா
நியூசிலாந்திற்கான இந்தியாவின் அடுத்த உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? அடுத்து பாருங்க, முவான் ஃபுயி சாவியா அப்படிங்கிற ஒரு நியூசிலாந்திற்கான இந்தியாவின் அடுத்த உயர் ஆணையர், ஹை கமிஷனரா என்ன பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் வந்து 1952ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. எத்தனாம் ஆண்டு? 52ல இருந்து அந்த ராஜதந்திர உறவுகள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பால் இந்திய சீனியர் மகளிர் தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமிலியா வால்வெர்டே. அமிலியா வால்வெர்டே அப்படிங்கிறத நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. ஸோ இதுல என்னது, இந்த கேஸ்ட்ரியோ, ஓகேங்களா, ஆல் இண்டியா இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் கேஸ்ட்ரியோவை சேர்ந்த அமிலியா வால்வெர்டே இந்திய சீனியர் மகளிர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளரா உமன்ஸ் டீமுக்கு வந்து கோச்சரா என்ன பண்றாங்க, நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுல இன்னும் நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ்ல என்ன பார்க்கலாம்னா, ஸோ இங்க பாருங்க, ஃபிஃபான்னு சொல்லுமா இல்லையா, இந்த ஃபிஃபா வந்து மகளிர் உலக தரவரிசையில வந்து பாத்தீங்கன்னா 68வது இடத்தில் இந்திய மகளிர் அணி இருக்கு. எத்தனாவது இடத்துல? 68வது இடத்துல இந்திய மகளிர் அணி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 5 பதிப்புகளிலும் இந்திய அணி என்ன பண்றீங்க, வின் பண்றீங்க. அதாவது 2010, 12, 14, 16, 19. ஸோ இதுல இந்த பாருங்க, இந்த ஃபிஃபானா என்ன மீனிங் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கிறதுக்கான இது அப்ரிவேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1904. இதனோட ஹெட் குவார்டர்ஸ், இந்த ஃபிஃபாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா சுவிட்சர்லாந்துல உள்ள சூரிச் அப்படிங்கிற இடம் தான் இதனோட ஹெட் குவார்டர்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க, SAFFனா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இது 1997 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பங்களாதேஷ், வங்காளதேசம் நாடு. அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டாக்கா அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், புரியுதுங்களா, ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பதவியேற்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தோன்னா பிரவீன் வசிஷ்ட் தான் CVC உடைய அந்த கமிஷனரா இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். முன்னாள் ஒரு IPS அதிகாரியா இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது 1991 பீகார் பிரிவுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு IPS அதிகாரியா வந்து என்ன பண்றாரு, ஜாயின் பண்றாரு. சரியா? 1991 பேட்ச்ல மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003 அடிப்படையில ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் 2 ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களும் இருக்க வழிவகை செய்கிறது. அதாவது 1+2ன்னு சொல்றது. சரிங்களா? அப்ப ஒரு சீஃப் கமிஷனர் இருப்பாங்க, அது கீழே வந்து கமிஷனர் 2 பேர் இருப்பாங்க. 1+2 தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர், இந்த CVCயோட ஸ்ட்ரக்சர். ஓகே. ஒரு ஊழல் கண்காணிப்பு ஆணையரின் பதவி காலம் வந்து நல்லா கவனிச்சிங்க, 4 ஆண்டுகள் சொல்லலாம், அல்லது 65 வயது. இது ரெண்டுல எது முதல்ல வருதோ அதுதான் வந்து என்னது இதுக்கான ஆன்சருங்கிறது புரிஞ்சுக்கலாம். CVCயை பொறுத்த வரைக்கும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வந்து 1963 சந்தானம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில 1994 தான் CVC வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க, சட்டப்பூர்வ அந்தஸ்து உள்ள ஒரு அமைப்பு. இது 2003 தான் அதுக்கு சட்ட அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லியில தான் இதனுடைய தலைமையகம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நீதிபதி மனோஜ்குமார் குப்தா எந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? மனோஜ்குமார் குப்தா. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றம். சரிங்களா? இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோட பழைய பெயர் உத்தராஞ்சல்னா உத்தரகாண்டா என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனுடைய ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜட்ஜி தான் யார் அப்படின்னா நீதிபதி மனோஜ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதற்கு முன்னாடி அவர் எங்க ஒர்க் பண்ணார் அப்படின்னா அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்திருக்காரு. நார்மலா ஜட்ஜா இருந்திருக்காரு. அலகாபாத், புரியுதுங்களா, அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜி ப்ரொமோஷன் ஆகி உத்தரகாண்டோடைய சீஃப் ஜட்ஜிஸா மாறிட்டார். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜிஸா மாறிட்டாரு. நீதிபதி குகநாதன் நரேந்திரா தனது 62 வயதை எட்டியதை அடுத்து ஓய்வு பெற்ற பிறகு அப்பதவியை இவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வந்திருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க.
உத்தரகாண்டோடைய சீஃப் ஜட்ஜி ஹைகோர்ட்டோட உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜட்ஜி யார் அப்படின்னா நீதிபதி குகநாதன் நரேந்திரா. அவருக்கு 62 வயசு ஆயிடுச்சு. அப்ப ஹைகோர்ட்ல சீஃப் ஜட்ஜிஸ் வந்து நீதிபதிகள் வந்து எத்தனை வயசு வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம்னா 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். 62 வயசு முடிஞ்சு இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. இவர் ஆனதுக்கு பிறகு உத்தரகாண்டோடைய நெக்ஸ்ட் சீஃப் ஜட்ஜி யார் வராங்க அப்படின்னா யார் வரா? சோ அதாவது நீதிபதி மனோஜ்குமார் குப்தா வராரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இதுல வந்து இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த கொலிஜியம் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்கதான் வந்து இந்த ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதுல பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீதிகள் வந்து விற்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா உச்ச நீதிமன்ற கொலிஜியம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கொலிஜியம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. சரி, இந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து எப்ப 1993 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 1+4 அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இந்த அமைப்பு ஒரு இந்தியாவுக்கான சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரா, இந்தியாவுக்கான தலைமை தேர்தல் என்னது அந்த நீதிபதி இருப்பாங்களா, தலைமை நீதிபதி இருப்பாங்களா இல்லையா, தலைமை நீதிபதி பிளஸ் 4 சீனியர் ஜட்ஜி. அப்ப 1+4 அப்படிங்கிறது தான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. கொலிஜியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாடி. 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, ஜனவரி 1, 2026 அன்று இந்திய விமானப்படையின் துணை தலைவராக துணை தளபதியாக இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். இந்த ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூருங்கிறவர் தான் இதனுடைய துணை தளபதியா என்ன பண்ணிருக்காங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல அவரு அந்த நாகேஷ் கபூருங்கிறவரு என்னென்ன அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவருங்க வாயு சேனா பதக்கம், அதி விசிஷ்ட சேவா பதக்கம், பரம் விசிஷ்ட சேவா பதக்கம், சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் இப்படின்னு சொல்லி பல பதக்கங்களை வந்து இவர் வாங்கியிருக்காரு, அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஜனவரி 1 அன்று ஏர் மார்ஷல் சீதப்பள்ளி சீனிவாஸ் இந்திய விமானப்படையின் பயிற்சி பிரிவின் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றார். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதனால அந்த போஸ்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, இவரை வந்து நியமிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல துணை தளபதி தான், புரியுதுங்களா? அதாவது விமானப்படையின் துணை தளபதி தான் நம்ம மேல பார்த்திருக்கோம். ஏர் சீஃப் மார்ஷல் யாருன்னா அமர் பிரதீப் சிங். அமர் பிரதீப் சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடற்படையுடைய சீஃப் மார்ஷல் யாரு? அமர் பிரதீப் சிங் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய துணை தளபதி தான் யார் அப்படின்னா யாரு? ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சரிங்களா? யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அனு கார்க். அனு கார்க் தான் ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர். சரிங்களா? செக்ரட்டரியோட சீஃப்னு சொல்றோமா இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனு கார்க் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? முதல் பெண் என்ற பெருமையை வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, இது பெற்றிருக்காங்க பீகாருக்கு. சரிங்களா? அவர் வந்து தற்போதைய தலைமைச் செயலாளர் மனோஜ் அஜிகா அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சரிங்களா அவருடைய பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மனோஜ் அஜிகாவுடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அனு கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அனு கார்க்குங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர்ங்கிறது கூடுதல் தகவல். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சோ பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 4 PMGSY 4 அப்படின்னு சொல்றது, அதாவது இவருங்க பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 4. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் இருந்தா கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அது வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? செயல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை எந்த தேதியில் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 11, 2024. செப்டம்பர் 11, 2024 அது என்ன பண்ணப்பட்டது, அது வந்து இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒப்புதல் அளிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்களா. இத்திட்டம் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமா சரிங்களா ஊரக வளர்ச்சித்துறை மூலமா 2024, 25 முதல் 2028, 29 வரையிலான காலத்தில் செயல்படுத்தப்படும். இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஸ்கீம் இருக்கா இல்லையா, 2024, 25 ஸ்டார்ட் பண்ணி 2028, 29 முடிகிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கால்குலேஷன் பண்றாங்க. சிறப்பு பிரிவின் கீழ் வரும் பகுதிகள் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 62,500 கிலோமீட்டர் நீளத்திற்கு
அனைத்து பருவநிலைக்கு ஏற்ற சாலை வசதி இணைப்பையும் வழங்குவதே இந்த திட்டத்துடைய நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா தரமான ரோடு போட்டு கொடுக்கணும். எந்த இடத்துக்கு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி உள்ள ஒரு மாவட்டம், சரிங்களா, ஒரு பகுதிகள். அது மட்டும் இல்லாம நக்சல் தீவிரவாதிகள் இருக்காங்களா இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த ரோட்லாம் வந்து காலி பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு அந்த மாதிரி இடத்துல 62,500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை போடுவதுதான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, புதிய வரைவு தேசிய மின்சார கொள்கை 2026. இதே ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா. எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்ட தற்போதைய தேசிய மின்சார கொள்கையை மாற்றி இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2005. 2005ல தேசிய மின்சார கொள்கைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி தான் புதிய வரைவு தேசிய மின்சார கொள்கை 2026 உருவாக்கி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இதுல விஷித் பாரத் அப்படின்னா 2047 அப்படின்னா என்ன மீனிங்னா, விஷித் பாரத் அப்படின்னா மேம்பட்ட இந்தியா, முன்னேற்றம் அடைந்த இந்தியா, டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். 2047 அப்ப 2047 அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்ப 1947. அது அதோட நூற்றாண்டு விழா நம்ம எப்ப செலிப்ரேட் பண்ண போறோம், 2047 கொண்டாட போறோம். அப்ப 2047க்குள்ளார இந்தியா வந்து எல்லா துறைகளிலும் மேம்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு திட்டம், சரிங்களா. ஓகே, இந்த கொள்கை வந்து கொள்கையானது 2030ஆம் ஆண்டுக்குள் தனிநபர் மின் நுகர்வை 2000 கிலோவாட் மணி நேரமாகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் 3000 கிலோவாட் மணி நேரத்துக்கு மேலாகவும் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2047 தான் டார்கெட். ஆனா அதுக்கு நடுவுல குட்டி குட்டி டார்கெட் வச்சிருக்காங்க. 2030ல 2000 கிலோவாட் மணி, 2047 4000 கிலோவாட் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல 2030ஆம் ஆண்டிற்குள் உமிழ்வு செறிவை 45% குறைப்பதற்கான இந்தியாவின் காலநிலை உறுதிப்பாட்டிற்கு இக்கொள்கை இணக்கமாக அமைந்துள்ளது. இந்த புதிய வரைவு மின்சார கொள்கையானது 2005ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட தற்போதைய தேசிய மின்சார கொள்கையின் அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட திட்டமாகும் அப்படிங்கிறது இதான் வந்து நமக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா. சரி, ஓகே. ஸோ இதுல இங்க பாருங்க, விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னா என்ன மீனிங்னா, வளர்ந்த இந்தியா, டெவலப்டு இந்தியா பை 2047, இந்தியாவை முழுமையாக வளர்ந்த நாடாக மாற்றுதல். சரியா, சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டு விழா 2047 நடக்க போகுது. அப்ப இந்தியா வந்து எல்லா துறைகளிலும் வளர்ந்த நாடா இருக்கும் தான் இதனுடைய டார்கெட், சரிங்களா. ஸோ அதான் நான் சொல்றேன். இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, கர்நாடக அரசால் தொடங்கப்பட்ட அக்கா படை திட்டம், சரிங்களா. அக்கா படை திட்டம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க. மூத்த சகோதரி படை தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். இதுக்கான விளக்கம்னு பார்க்கும்பொழுது அந்த கர்நாடகா கவர்மெண்டோடைய சிஎம் யாருன்னா சீதாராமையா, சரிங்களா. சீதாராமையாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப மாநிலம் முழுவதும் உள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகள், பாருங்களா, பெண்கள் மற்றும் சிறுமி பெண்களின் பாதுகாப்பு நலன்களை வலுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த அக்காங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு தகவல். இதுல பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் வன்முறை, துன்புறுத்தல், சுரண்டல், சரிங்களா, அப்புறம் வந்து குழந்தை திருமணம் போன்ற சமூக தீமைகளிலிருந்து பாதுகாக்குவதற்காக பெண்கள் சமுதாயத்தை மையமாக கொண்ட ஒரு பாதுகாப்பு திட்டம் தான் இந்த அக்கா திட்டம். இது முதல்ல கர்நாடகா கவர்மெண்ட் எந்த இடத்துல இந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா, மைசூரு, பெலகாவி மற்றும் தட்சிண கன்னடா போன்ற இடங்களில், மாவட்டங்களில் இதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்றாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்படியே தொடர்ந்து மற்ற 31 மாவட்டங்கள்லயும் என்ன ஆகுது, அங்க வந்து 31 மாவட்டங்கள் மற்றும் 5 காவல் ஆணையரங்கள் இருக்கு, அங்கேயும் வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம 2 ஷிப்டா வந்து பிரிச்சு என்ன பண்றாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ளார ரோந்து பணிகளை வந்து என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க, சரிங்களா. இது அது மட்டும் இல்லாம பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பெண் குழந்தைங்களை தனியா அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி, அல்லது பெண் குழந்தைகள்கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். யாராவது புதுசா ஒரு நபர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அவங்கள ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த அக்கா ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுவாங்க,
எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 77வது குடியரசு தினமான 2026 கருப்பொருள் வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் புரியுதுங்களா என்பதாகும் அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? அப்ப 77வது குடியரசு தினங்கிறது ஒண்ணு, அதனுடைய கருப்பொருள் வந்து வந்தே மாதரத்துடைய 150 ஆண்டுகள்ங்கிறது இன்னொன்னு. முதன்முறையாக 2 முதன்மை விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் யாருன்னா அன்டோனியா குட்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தரும், ஐரோப்பிய ஆணைய தலைவராக உர்சுலா வான் டெர் லேயன் அப்படிங்கிறவரும் இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. முதலா ஒரு இந்தியாவுடைய ரிபப்ளிக் டேவ்ல 2 சீஃப் கெஸ்ட் அட்டன் டைம்ல கலந்துக்கிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். 3 ஆயுத படைகளும் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் கர்த்தவிய பாதையில் கர்த்தவிய பாதைனா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டே அண்ட் வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு அந்த பாதையில் அந்த கர்த்தவ பாதையில தான் பரேடு நடக்கும், அலங்கார அந்த கண்காட்சிகள்லாம் நடக்கும். அதான் கர்த்தவ பாதைகள். சரிங்களா? அங்கதான் நடைபெற்றதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப 3மே சரிதான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் இதுக்கான விடை. ஓகே, ஸோ மேல சொன்னதுதான் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த கந்தர்வ பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டெல்லியில தான் இருக்கு. டெல்லியில அந்த ரிபப்ளிக் டே அந்த இண்டிபெண்டன்ட் டே கொண்டாடுவாங்க தெரியுமா, அந்த இதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நிதி ஆயோக் தொடங்கிய சம்பூர்ணதா அபியான் 2.0 திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா PVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கீமை வந்து நிதி ஆயோக்குடைய சிஓன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, அப்ப இது 2026 ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 14 வரை 3 கால மாதம் அந்த திட்டம், அதுதான் சம்பூர்ணதா அபியான் 2.0 அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த திட்டத்தை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா PVR சுப்பிரமணியம் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப விருப்பார்ந்த மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்கள் திட்டத்தின் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்னு கீழ் 2024ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக என்னது இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்கீம்? அதாவது சம்பூர்ணதா அபியான் 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் திட்டத்தின் கீழ் 6 மாதம் முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்க அவர்களுக்கு துணை ஊட்டச்சத்து என்ன பண்ணப்பட்டது, இது வழங்கப்படுகிறது. மொத்தம் 112 மாவட்டங்களை உள்ளடக்கிய விருப்பார்ந்த மாவட்டங்கள் திட்டம் ADPங்கிற ஒரு ப்ராஜெக்ட் 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. விருப்பார்ந்த வட்டாரங்கள் திட்டம் ADPங்கிறது 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இது 2 ஸ்கீமு வெவ்வேறு ஸ்கீமு. சரிங்களா? இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்குள் இது 513 வட்டாரங்களுக்குள் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ADP அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ABP அப்படின்னா பிளாக் ப்ரோக்ராம். இது 2018 ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இது வந்து 2018, இது வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நரேந்திர மோடி தான். எந்த ஏஜென்சி இதை எடுத்து நடத்துது அப்படின்னா நிதி ஆயோக். சரிங்களா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்பொழுது 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், டோட்டல் பிளாக்ஸ்னு பார்க்கும்பொழுது 513 பிளாக் வட்டாரங்கள். இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 2026 ஜனவரி 26 நடைபெற்ற 77வது குடியரசு தின அணிவகுப்பில் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்தி விருதை வென்ற மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சிறந்த அலங்கார ஊர்தி இந்த விருது வென்ற மாநிலம் வந்து மகாராஷ்டிராங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே, மகாராஷ்டிரா. ஸோ இதுல 2026 ஜனவரி 26 நடைபெற்ற 77வது குடியரசு தினம், இது ஒரு கொஸ்டின். 77வது குடியரசு தினம் மகாராஷ்டிரா தான் அலங்கார பிரிவுல வந்து முதல் பரிசு வென்றிருக்கு. 2வது பரிசு யாருன்னா ஜம்மு காஷ்மீர், 3வது பரிசு கேரளா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, படைப்பாற்றல், கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் தற்சார்பு இந்தியா மற்றும் வந்தே மாதரம் ஆகிய கருப்பொருட்கள் அடிப்படையில் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முக்கியமா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இது.
மகாராஷ்டிராவின் அலங்கார ஊர்தி என்ன நேம்ல வந்து அந்த எக்ஸிபிஷன் வந்து அந்த அந்த கந்தர்வ பாதையில வந்து வந்துச்சு அப்படின்னா பாருங்க, கணோத்சவம். கணோத்சவம் தற்சார்பின் ஒரு சின்னம். இந்த கணோத்சவம்னா என்ன மீனிங்னா, மகாராஷ்டிராவில் பாம்பேவில் இந்த கணபதி பப்பா ஓரியா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது, கணபதி ஃபெஸ்டிவல், விநாயகர் அந்த திருவிழா வந்து என்ன அது விநாயகர் சதுர்த்திங்கிறது ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுவாங்க. அதை மையப்படுத்தியும், அது மட்டும் இல்லாம தர்ஜாவின் ஒரு சின்னம் அப்படின்னா சுய உதவி குழுக்கள், முக்கியமா சுய தொழில் செய்யறவங்க, சரிங்களா, குட்டி குட்டி தொழில் செய்யறாங்க தெரியுமா, அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிற நோக்கத்துக்காக இந்த தலைப்புல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அலங்கார ஊர்தி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்க, சிறப்பான சேவை மற்றும் தொழில்முறை திறனுக்காக நிஷான், அதாவது குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண விருது. சரிங்களா, நிஷான் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான காவல் வண்ண விருது எந்த காவல் படைக்கு வழங்கப்பட்டுள்ளது? அதாவது சிக்கிம் காவல் படை. சரிங்களா, சிக்கிம் காவல்துறைக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அப்ப சிக்கிம் காவல்துறைங்கிறது குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண விருது வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த விருதில் இவங்க துணிச்சல், ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கிறது. இது சீருடையின் இடது கைப்பட்டையில் அணிந்து கொள்ளப்படுகிறது. சீருடையோடைய இணைந்து இடது கைப்பட்டையில தான் அதை வந்து அணிஞ்சுக்குவாங்க. அது ஒரு கௌரவம் காவல்துறையில. சரிங்களா, சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரை 14 மாநிலங்கள் மட்டுமே இந்த விருதை வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அப்ப இந்த விருதை வாங்கிய 15வது மாநிலம் எதுனா சிக்கிம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிக்கிம்ங்கிறது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்கள். 7 சகோதரிகள்னு சொல்றோம் தெரியுமா, இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த விருது வாங்கக்கூடிய 3வது மாநிலம் சிக்கிம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. குடியரசுத் தலைவரின் வண்ண விருது, இந்த பிரசிடென்சியல், அந்த பிரசிடென்ட் கலர் அவார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான சேவைக்காக எந்த ஒரு இராணுவ படைக்கோ அல்லது மாநில காவல் படைக்கோ வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ராஷ்டிரபதி கா நிஷான் அப்படிங்கிற விருது தான் குடியரசுத் தலைவருடைய வண்ண விருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது 1951ஆம் ஆண்டு முதல்ல இந்த விருதை வாங்கினது யார் அப்படின்னா, சரிங்களா, இந்திய கடற்படை தான் இந்த விருதை வாங்கியிருக்கு. அந்த விருதை கொடுத்தவர் யாருன்னா அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அந்த விருதை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ஜனவரி 26 முதல் குட்கா மற்றும் புகையிலை, நிக்கோட்டின் கலந்த அனைத்து வகையான உணவுப் பொருட்களுக்கு முழுமையான தடை விதித்து எந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் வந்து என்னது, ஒடிஷா அல்லது பீகார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பீகார் தான் ஐ திங்க். சரிங்களா, சோ பீகார் தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, ஸோ பீகார் நிதிஷ்குமார் தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காரு. முக்கியமா எல்லா வகையான அந்த குட்கா, பான்பிராக் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, முக்கியமா வடநாட்டு நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமா குட்கா, பான்பிராக்லாம் போடுவாங்க தெரியுமா. அப்ப பீகார்ல ரொம்ப அதிகமா போடுறாங்க. இதை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒடிசா அரசு தான், சரியா, ஒடிசா அரசு தான் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா முழுமையான தடை விதித்து இது பண்றீங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா தான். இது வந்து பீகார் இல்ல, ஒடிசா தான். அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் சிகரெட் மற்றும் பீடிகளை தவிர்த்து, சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கணும், எல்லா போதைப் பொருட்களையும் தடை பண்றீங்க. இந்த 2 பொருள் தவிர, சிகரெட்டு மற்றும் பீடி, இது ரெண்டும் வந்து எப்பயும் போல ஒடிசால விற்கும். இதை தவிர மத்த ஹான்ஸ் இந்த மாதிரி ஏதோ வாயெல்லாம் போடுறாங்க தெரியுமா, பாருங்க, இந்த குட்கா, பான் மசாலா, ஜர்தா, கைனி மற்றும் பிற புகையிலை மற்றும் நிக்கோட்டின் சார்ந்த பொருட்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, பேன் பண்றீங்க. ஒடிசாவுடைய மாநிலம் மக்கள் தொகையில 42 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 42% பேரு புகையற்ற புகையிலையை நுகர்கின்றனர். அதாவது 42% வந்து ஸ்மோக் எல்லாம் பண்றது இல்ல, ஸ்மோக் பண்றதை தாண்டி என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், என்னது குட்கா, பான் மசாலா, இது மாதிரி போதைப் பொருட்கள் போடுறத ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அதனால புகையிலை மற்றும் நிக்கோட்டின் கலந்த பொருட்களுக்கு பயன்படுத்துவதை அந்த தடை செய்கிறது. எது, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் அந்த விதிகள் அப்படிங்கிறது வந்து 2011 அவங்க வந்து என்ன பண்ணப்படுறது, ஆமா, தடை பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 74 இந்தியாவின் டேஷ் வந்தே பாரத்
படுக்கை வசதி ரயில் வந்து மேற்கு வங்கத்தின் மால்டா நகர ரயில் நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸோ ஆன்சர்னு பார்க்கும் பொழுது சரிங்களா, முதல் வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் வந்து மேற்கு வங்காளத்தின் மால்டா நகர் நிலையத்தை பிரதமர் மோடி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். மேற்கு வங்காளத்துல மால்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. புரியுதுங்களா, அங்கதான் வந்து முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ட்ரெயினை வந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹவுராவில் ஸ்டார்ட் ஆகி அசாமில் உள்ள ஹவுகாத்தி பிறகு காம்கியா அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு மெர்ஜி ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த ரூட்டை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரயில் முழுமையாக குளிரூட்டப்பட்டதுடன், அதாவது ஃபுல்லா ஏசி, விமான பயணத்திற்கு இணையான ஒரு அனுபவத்தை வந்து இந்த ரயில் வந்து கொடுக்கும். இதுல மொத்தம் 16 பெட்டிகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆமா, மால்டாங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இங்க பாருங்க, மால்டாவில் 4 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் மோடி என்ன பண்றாரு, காணொலி காட்சிகள் மூலமாக அதை தொடங்கி வச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுல நிதி ஆயோக் அமைப்பால் இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாருங்க அப்படின்னா மிசோரம் தான் இந்தியாவுடைய இஞ்சி தலைநகரம். இஞ்சி வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனுடைய அந்த மிசோரத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா லால்டு ஹோமா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, அவர் இருக்காருங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுல ஐஸ்வால் நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சைராங் தோட்டக்கலை மையத்தில் இஞ்சி பதப்படுத்தும் பிரிவை, புரியுதுங்களா? மிசோரத்துடைய கேபிட்டல் என்னது, ஐஸ்வால் தான் கேபிட்டல். சரிங்களா? அங்க வந்து சைராங் தோட்டக்கலை மையம்னு ஒண்ணு இருக்கு. சைராங் தோட்டக்கலை மையம் அங்க இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இஞ்சியை பதப்படுத்தக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு நியூ கேம்பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேஷன் பழம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு அதிகமா வருவாயை தரக்கூடிய அந்த ஒரு மாநில பழம் அது. அதையும் அதிகமா போக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜனவரி 2026 டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாபிக்ல பார்ட் 3 வீடியோ தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இந்த ஜனவரி மந்தோடைய பார்ட் 4 வீடியோ, அதாவது கடைசி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. நன்றி.